அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தௌபா செய்ய நிபந்தனைகள். நம்ம ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா, சரி அல்லாஹ் தாலாட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறது. சரி மறுபடியும் அல்லாஹ் தாலா மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாவத்தை செய்கிறது. அதுக்கு பேர் தௌபா கிடையாது. தௌபா செய்கிறது அப்படின்னா, நம்ம செஞ்ச பாவத்தை நினச்சி முதல்ல வருத்தப்படணும். மீண்டும் அந்த பாவத்தை செய்யவே கூடாது அப்படிங்கிற உறுதியான நிய்யத்து நம்மளோட மனசில் வைக்கணும். நம்ம செஞ்ச பாவத்தை நினச்சி மனம் வருந்தி அல்லாஹ் தாலாட்ட துவா செய்ய வேண்டும். நம்மளுடைய உள்ளத்தில் இக்லாஸுடன் தௌபா செய்ய வேண்டும். இக்லாஸ் அப்படின்னா மன தூய்மை. நம்ம மனசை ரொம்ப தூய்மையாக வச்சுட்டு தௌபா செய்யணும். அல்லாஹ் தாலா சொல்கிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் களப்பற்ற மனதுடன் பாவத்தில் இருந்து விலகி அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள். உங்கள் இறைவனோ உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக்கி மன்னித்து சுவனபதியிலும் உங்களை புகுத்தி விடுவான் அப்படின்னு அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹு தாலாவுக்காக நம்ம பாவத்திலிருந்து விலகி கொள்ளணும். அல்லாஹு தாலாவுக்காகத்தான் தௌபா செய்யணும். நம்ம மக்கள் பார்க்குறாங்க, நம்ம மக்களுக்காக பாவத்திலிருந்து விலகி இருக்கலாம், நம்ம மக்களுக்காக நம்ம தௌபா செஞ்சுக்கலாம் அல்லாட்ட அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம மனதளவில் நம்முடைய இறைவனுக்காக நம்ம பாவத்தை விட்டு விலகி இருந்து நம்ம தௌபா செய்யணும். நம்ம தௌபா செய்யும்போது தனிமையில் தௌபா செய்யணும். மற்றவங்கள பார்க்குறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம அழுது தௌபா செய்யக்கூடாது. அப்படி மற்றவங்க பார்க்குறக்காக நம்ம தௌபா செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய மனசில் சீக்கிரமாக முகஸ்துதி அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். முகஸ்துதி அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில் பெருமையான எண்ணம் வந்துடும். மற்றவங்க முன்னாடி நம்ம தௌபா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையான எண்ணம் வந்துடும். அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்விடம் மட்டுமே தௌபா செய்ய வேண்டும் அப்படின்னு. பிறகு தர்காவிற்கு சென்று பாவ மன்னிப்பு தேடுவது, பெரியவர்களின் பொருட்டால் பாவ மன்னிப்பு தேடுவது, இதெல்லாம் ஒருபோதும் செய்யவே கூடாது. நம்ம பாவத்திலிருந்து விலகி தௌபா செஞ்சுட்டா அதுக்கப்புறம் அந்த பாவத்தை பற்றி யார்கிட்டுமே சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, செஞ்ச பாவத்தை பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அந்த பாவத்தை மீண்டும் நம்ம செஞ்சது மாதிரி ஆயிரும். அப்போ அது அல்லாஹ் தாலா மறைத்த ஒன்றை நாமவே வெளிப்படுத்துவது போன்று ஆகிவிடும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அல்லாஹ் தாலாவிடம் தௌபா செய்யுங்கள். மீண்டும் அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். நல் அமல்களின் பக்கம் ஈடுபடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.